Hello students. Ordinary differential equation ல இருந்து solution of first order and first degree differential equations பார்க்க போகிறோம். Solution அப்படின்னாவே நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம். Given differential equation solve பண்ணி அந்த equation differential equation இருக்கிறது normal equation கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். d square y by dx square d square y by dx square இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டிகிரி 2 இருக்க ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி சம் சால்வ் பண்ணோம். கண்டிஷன் அங்கே கொடுத்துருந்தாங்க, டைரெக்டாக கிவன் சொல்யூஷனும் கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனும் கொடுத்துருந்தாங்க. கிவன் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் சேமாக கிடச்சிருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிவன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் dy பை dxல இருக்க ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட்டு டிகிரி இருக்க ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்க ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். எக்ஸ் வேரியபிள் டேர்ம் ஒய் வேரியபிள் டேர்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்க ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதுதான் அந்த மெத்தட். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பார்க்க போகிறோம், கிவன் ஈக்குவேஷன் ஃபார்மேஷனில் ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மில் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒய் வேரியபிள் டேர்ம் அண்ட் எக்ஸ் வேரியபிள் டேர்ம் இதை நம்ம செப்பரேட் பண்ணணும். எப்படி செப்பரேட் பண்ணலாம், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம ஒய் ஸ்கொயர் ஆப்போசிட் சைடு வரும்போது 1 பை ஒய் ஸ்கொயர் டிஒய்னு ஆகும். இந்த டிஎக்ஸ் ஆப்போசிட் சைடு போகும்போது 1 பை எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்னு ஆகும். ஸோ எகெயின் இந்த 1 பை ஒய் ஸ்கொயர் டிஒய் எலிமினேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியபிளை எலிமினேட் பண்ணி ஒய் வேரியபிள் டேர்ம் எக்ஸ் வேரியபிள் டேர்ம் கொண்டு வரணும்னா டபுள் சைடு என்ன செஞ்சால் போதும், இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணால் நார்மல் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் ஆகிடும். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கிறது இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு நார்மல் எக்ஸ் ஒய் வேரியபிள் இருக்க நார்மல் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். கிவன் ஈக்குவேஷன் 1 + x ஸ்கொயர் dy பை dx ஈக்குவல் டு 1 + y ஸ்கொயர். இதில் 1 + y ஸ்கொயர் இருக்குது. இந்த வேரியபிள் dy நம்ம 1 பை dyன்னு கொண்டு போக முடியாது, ஏன்னா டினாமினேட்டரில் டிஃப்ரென்ஷியபிள் வேல்யூ இருக்காது. ஸோ நம்ம என்ன செய்யணும், ரிமைனிங் dy dxை நியூமரேட்டரில் இருக்க மாதிரி தான் நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், dx ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அதே மாதிரி 1 + எக்ஸ் ஸ்கொயரை ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த சைடில் இருக்க 1 + ஒய் ஸ்கொயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரும். அப்படி கொண்டு வரும்போது என்னவாகுது, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 1 + எக்ஸ் ஸ்கொயர் dy இஸ் ஈக்குவல் டு 1 + ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ்ன்னு கன்வெர்ட் ஆகுது. இப்போ ஒய் வேரியபிள் டேர்ம் ஆப்போசிட் சைடும் எக்ஸ் வேரியபிள் டேர்ம் ஆப்போசிட் சைடும் எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு எந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது, dy பை 1 + ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை 1 + எக்ஸ் ஸ்கொயர்னு கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம நார்மல் டிஃப்ரென்ஷியல் நார்மல் ஈக்குவேஷனாக ஒரு நார்மல் ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன செஞ்சால் போதும், டபுள் சைடு இன்டகிரேட் பண்ணால் போதும். இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், இன்டகிரல் 1 பை 1 + ஒய் ஸ்கொயர் நம்ம படிச்சிருக்கோம், தட் இஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய். அதே மாதிரி இன்டகிரல் 1 பை 1 + ஒய் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். எப்போவுமே இன்டகிரேட் பண்ணும்போது நம்ம என்ன ஒரு கான்ஸ்டண்ட்டை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்குவோம். சரியா? நெக்ஸ்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா படிச்சிருக்கோம். இந்த ட்ரிக்னாமெட்ரி இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் ஃபார்முலா படிச்சிருக்கோம். tan இன்வர்ஸ் ஒய் மைனஸ் tan இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ் பை 1 + xyன்ற ஃபார்முலாவை படிச்சிருக்கோம். ஸோ நம்மளுக்கு சி கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கிடச்சிருது. சியோட வேல்யூ கிடச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. சியோட வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்னவா கிடச்சிருக்கு, 1 + tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ் பை 1 + xy ஈக்குவல் டு சின்ற வேல்யூவை நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், அதை tan சியை கன்சிடர் பண்ணிக்கலாம். tan ஆஃப் எனி வேல்யூவாக இருக்கும் அப்படின்றத கான்ஸ்டன்ட் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது, ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 + xy. ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ்
ஏ இன்ட்டு 1 + xyன்னு கன்வெர்ட் ஆகுது. சரியா? இப்போ நார்மல் ஈக்குவேஷனை கன்வெர்ட் ஆயிடுச்சு. இந்த சி வேல்யூலையும் நம்மளுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் ஆன்சர் கிடைச்சிருக்கும். அப்போ tan இன்வர்ஸ் கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் y மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 + xyன்னு கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபுல் வேல்யூவை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிடுறோம்? tan சி. டேனும் tan இன்வர்ஸும் கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிருது. நெக்ஸ்ட்டு 10.12 கிவன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ் வேரியபிள் டேர்ம் அண்ட் ஒய் வேரியபிள் டேர்ம்ஸை செப்பரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்? 1 + x³ வேல்யூ அப்படியே எடுத்து ஃபுல் ஈக்குவேஷனையுமே நம்ம எந்த வேல்யூவால் டிவைட் பண்ணுறோம்? கிவன் ஈக்குவேஷன் நம்ம நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி தான் ஃபார்மேஷன் பண்ணணும்னு கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம 1 + x³ dy is equal to x² y dx எடுத்துக்கலாம். y வேரியபிள் டேர்ம் ஆப்போசிட் சைடு போகும். அதே மாதிரி x வேரியபிள் டேர்ம் ஆப்போசிட் சைடு வந்துடும். ஸோ நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு? x² dy by y is equal to x² by 1 + x³ dxன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை டபுள் சைடு நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 yயை நம்ம log yன்னு சொல்லலாம். 1 y log yன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு நியூமரேட்டர் வேல்யூ கிடைச்சதுன்னா டைரெக்டாக நம்ம லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு ஒரு லா படிச்சிருக்கோம். சரியா? இப்போ டினாமினேட்டர் வேல்யூவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட் வேல்யூ கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லலாம்? லாக் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 3x² கிடைக்கும். ஆனால் இங்கே 3 இல்லை, x² வேல்யூ இருக்குது. ஸோ மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை 3 அப்படி மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 3x² இன்டெக்ரல் 3x² by 1 + x³ dxோட வேல்யூ என்னவா கிடைச்சிரும்? log 1 + x³ கிடைக்கும். log 1 + x³ கிடைக்கும். டினாமினேட்டரில் இருக்க 1/3 ஆப்போசிட் சைட் போயிடும். ஸோ இந்த ஸ்டெப் தான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இந்த சின்ற வேல்யூ எல்லா டேர்முமே லாகில் இருக்கிறதுனால இந்த கான்ஸ்டன்ட் டேர்மையும் நம்ம லாகாக கன்சிடர் பண்ணுறோம். கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிமைனிங் வேல்யூ ஆப்போசிட் சைட் போகும். அப்படி ஆப்போசிட் சைட் போகும்போது நம்மளுக்கு log y³ ஈக்குவல் டு log ஆஃப் c இன்ட்டு 1 + x³. இதில் லாக் கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. சரியா? ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக கிடைச்சிருது. சரியா? நீங்கள் இந்த மெத்தட் தான்ட்டு இல்லை, y³ - 1 அந்த மெத்தட்லேயும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஆனால் லாஸ்ட்டு கான்செப்ட்னு பார்க்கும்போது இதை எக்ஸ்பேண்ட் பண்ண கிடைக்கிற ஆன்சர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். y³ ஈக்குவல் டு c இன்ட்டு 1 + x³. எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண பார்க்கும்போது சியோட ஆன்சர் கிடைக்குதான்ட்டு சியோட வேல்யூ சால்வ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா y ஆஃப் 1 ஈக்குவல் டு 2ன்னு கிவன் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. y ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிருது. நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் மெத்தட். இப்போ நம்ம x + y zன்னு எடுத்துக்குவோம், ஏன்னு எடுத்துக்குவோம், யூன்னு எடுத்துகிட்டு நம்மளாம் சால்வ் பண்ணுவோம் இல்லையா? நார்மலாக அந்த மாதிரி இருக்க ஈக்குவேஷன் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். y dash is equal to dy by dxன்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இங்கே sin ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்ற டேர்மில் x - y + 1ன்னு இருக்குது. ஸோ இந்த ஃபுல் டேர்மையுமே நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிடுவோம்? z equal to x - y + 1. இந்த வேல்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு dz by dx equal to 1 - dy by dxன்னு கிடைக்குது. இங்கே ஆல்ரெடி dy by dxக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? sin ஸ்கொயர் x - y + z. இதில் நம்ம x - y + 1 zன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ dy by ds z என்னவா கன்வெர்ட் ஆகும்? sin ஸ்கொயர் z. ஸோ நம்மளுக்கு dz by dx equal to 1 - sin ஸ்கொயர் zன்னு கன்வெர்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம்? z வேரியபிள் டேர்ம் ஒரு சைடும் x வேரியபிள் டேர்மை ஆப்போசிட் சைடும் எடுத்துகிட்டு போகணும். அப்படி போகும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்?
1 மைனஸ் சைன் ஸ்கொயர் இசட் அப்படின்றது நம்ம காஸ் ஸ்கொயர் இசட்னு சொல்லலாம். ஸோ 1 மைனஸ் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் இசட் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் இசட். காஸ் ஸ்கொயர் இசட் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வரும். அப்போ என்னவா கன்வெர்ட் ஆகிடுது, 1 பை காஸ் ஸ்கொயர் இசட் டிஇசட் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ்னு கன்வெர்ட் ஆகும் கிவன் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு 1 பை காஸ் ஸ்கொயர் இசட்டை நம்ம என்னென்னு சொல்லலாம், சீக்கன் ஸ்கொயர் இசட்னு சொல்லலாம். சீக்கன் ஸ்கொயர் இசட் dz equal to dx. again integrating on both sides. integrate பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது, tan secant square x. secant square x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு tan z கிடைக்குது. dx இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, x. எப்போவுமே இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணிக்குவோம். அப்படியே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் tan of x minus y plus 1 equal to x plus cன்னு கிடைக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் மெத்தட் எதை சால்வ் பண்ண போகிறோம். இங்கே dy by dx equal to square root of 4x plus 2y minus 1ன்னு இருக்குது. இந்த ஸ்கொயர் ரூட்டில் இருக்க வேல்யூவை நம்ம இசட்டாக கன்சிடர் பண்ணிடுறோம். அப்போது dz by dx வேல்யூ, இந்த வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். தட் இஸ் 4 plus 2y. 2y அப்படின்றது 2y dash. y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y dash. நெக்ஸ்ட்டு 4 plus 2z, 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் இசட்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஏன் 4 ரூட் ஆஃப் கிவன் 4 வேல்யூ 2ன்ற வேல்யூ இருக்குது. y dash அப்படின்றது y dash is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த y dash நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் y dash ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஃபுல்லாக இதோ நம்ம y dashன்னு சொல்லலாம் இல்லையா. y dash equal to dy by dxை நம்ம y dashன்னு சொல்லலாம். ஸோ y dash இங்கே நம்ம என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், கிவன் கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x ப்ளஸ் 2y மைனஸ் 1. இந்த 4x ப்ளஸ் 2y மைனஸ் 1 நம்ம இசட்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ரூட் இசட்னு நம்ம கன்சிடர் ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கிவன் xy வேரியபிள் டேர்மில் இருக்க ஃபஸ்ட் டிகிரி ஈக்குவேஷனை நாம் எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டில் இருக்க ஃபஸ்ட் ஆர்டர் டிகிரி ஈக்குவேஷனாக இசட்டில் இருக்க ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணிட்டோம். எக்ஸ் வேரியபிள் அண்ட் இசட் வேரியபிளாக இருக்க டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ ஆப்போசிட் சைட் போகுது. இசட் டேஸ் அப்படின்றது டிஇசட் பை டிஎக்ஸ். டிஇசட் பை டிஎக்ஸ், டிஇசட் பை டிஎக்ஸ். இந்த டிஇசட் சேம் சைட்லேயே இருக்குது. ஆப்போசிட் சைடில் இருக்க 4 + 2z, 2 root z வந்து ஆப்போசிட் சைட் போகும். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், டபுள் சைடும் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியல் வேல்யூவை xy வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா டபுள் சைடும் இன்டெகிரேட் பண்ணுறோம். இன்டெகிரேட் பண்ணும்போது இங்கே அகெயின் நம்ம யூவி மெத்தடில் சப்ஸ்டியூஷன் மெத்தடை சால்வ் பண்ண போகிறோம். z ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்னு கன்சிடர் பண்ணிக்க போகிறீங்க. z ஈக்குவல் டு யூ ஸ்கொயர். ஃபஸ்ட்டு கிவன் கொஷனில் இருக்க வேல்யூ எக்ஸ் அண்ட் ஒயில் இருக்க வேரியபிளை இசட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இங்கே டிஃப்ரென்ஷியேட் இன்டெகிரேட் பண்ணும்போது எகெயின் இசட்ன்ற வேல்யூவை யூ ஸ்கொயராக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த இசட் ஸ்கொயரை யூவாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் இசட் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர். தென் dz is equal to 2u du. 2u du. அப்போ dz equal to 2u duன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு டினாமினேட்டர் வேல்யூ 4 + 2 root xன்னு கிடைக்குது. 4 + 2 root x. இந்த வேல்யூ நம்ம என்னென்னு சொல்லலாம், u + 2. இதில் நம்ம லாக் வேல்யூ ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது u by u + 2 ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது u minus 2 ln u plus 2, u minus ln u plus 2 plus cன்னு கிடைக்குது. இங்கே ரூட் இசட் நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம், u வேல்யூ ரூட் இசட். அங்கே நம்ம யூக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கிவன் வேரியபிள் டேர்ம் இசட் அண்ட் எக்ஸில் அண்ட் ஃபார்ம் ஆகுது. ஆல்ரெடி நம்ம இசட் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இசட் ஈக்குவல் டு 4x + 2y - 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ இசட் இருக்க பிளேஸ்லாம் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். சரியா? ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். திரும்ப பாருங்கள். ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷனை இசட் அண்ட் எக்ஸ் வேரியபிள் டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்டெகிரேட் பண்ணும்போது கிவன் ஈக்குவேஷன் u அண்ட்
யூ டேர்முக்கு கன்வெர்ட் ஆகுது. சப்ஸ்டியூஷன் மெத்தடில் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது யூவாக கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு அந்த யூவை ரிமூவ் பண்ணிவிட்டு இசட்டுக்கு கொண்டு வரும். இசட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 10.15 dy by dx. இங்கே இருக்க வேல்யூவில் நம்ம ஆல்டர்னேட்டாக dx dy ஆப்போசிட் சைடு கொண்டு போகணும் அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இங்கே நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக இசட்ன்ற வேல்யூவை ஆட் பண்ண போகிறோம். இந்த வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய், இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய், டிஇசட் ஈக்குவல் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் சால்வ் பண்ணால் ஒய் டேஸ். ஸோ டிவை பை டிஎக்ஸை நம்ம ஒய் டேஸ்ன்னு சொல்லலாம். ஒய் டேஸோட வேல்யூ நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ நம்ம 1 மைனஸ் டிவை பை டிஎக்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த டிவை பை டிஎக்ஸுக்கு பதிலாக நம்ம எந்த வேல்யூ அப்ளை பண்ணிக்க போகிறோம்? இசட் ப்ளஸ் கிவன் கொஷின் என்ன கொடுத்துருக்கு? இதில் நம்ம இந்த டேர்முக்கு பதிலாக இசட், இந்த டேர்முக்கு பதிலாக இசட். ஸோ என்னவாயிடுது? இசட் ப்ளஸ் 5 டிவைடட் பை 2z ப்ளஸ் 7ஆக கன்வெர்ட் ஆகிடுது. சரியா? கிவன் ஈக்குவேஷனை நம்ம எந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்? 1 மைனஸ் dz பை dx ஈக்குவல் டு z ப்ளஸ் 5 பை dz ப்ளஸ் 5. இந்த 1 ஆப்போசிட் சைட் போகும்போது dz dx ஆப்போசிட் சைட் போகுது. அப்போ நம்மளுக்கு 1 மைனஸ் z ப்ளஸ் 5 டிவைடட் பை 2z ப்ளஸ் 7 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இதில் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது 2z ப்ளஸ் 7 மைனஸ் z மைனஸ் 5 ஹோல் டிவைடட் பை 2z ப்ளஸ் 7 கிடைக்குது. இப்போ 2z மைனஸ் z ஆகும். 7 மைனஸ் 5 ப்ளஸ் 2. ஸோ அதை z ப்ளஸ் 2 டிவைடட் பை 2z ப்ளஸ் 7. இதை சால்வ் பண்ணும்போது z வேரியபிளும் எக்ஸ் வேரியபிளும் நம்ம சேம் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு சால்வ் பண்ணும்போது இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருது. இப்போ இன்டகிரேட் பண்ண போகிறோம். டபுள் சைடும் இதை நம்ம செப்பரேட் பண்ணிடுறோம். 2 இன்ட்டு z ப்ளஸ் 2 ப்ளஸ் 3. இந்த 7என்ற வேல்யூவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். சரியா? 2 இன்ட்டு z ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ஹோல் டிவைடட் பை z ப்ளஸ் 2. இது மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்மளுக்கு பவர் 2ன்ற டேர்ம் செப்பரேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த டேர்மை நம்ம செப்பரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 3 பை z ப்ளஸ் 2ன்ற டேர்ம் செப்பரேட் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. எகெயின் இன்டிகிரேட் பண்ண போகிறேன். இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் நார்மல் இன்டகிரல் 2 dz இருந்துச்சுன்னா அங்கே என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2z. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் இன்டகிரேட் பண்ணும்போது டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டர் வேல்யூவாக இருக்குது. ஸோ 3 இன்ட்டு லாக் z ப்ளஸ் 2ன்னு நம்ம சொல்லலாம். எகெயின் எக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ்ன்னு கிடைக்குது. எக்ஸ்ட்ராவாக நம்ம சின்ற கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். சரியா? லாஸ்ட்டாக இசட்டுக்கு என்ன வேல்யூ கன்சிடர் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் கிவன் ஈக்குவேஷனாக இருக்குது. இதில் நம்ம ஸ்கொயருக்கு பிட்வீனில் உள்ளே இருக்க வேல்யூவை பேஸ் வேல்யூவை நம்ம என்னவா எடுத்துக்கிறோம்? இசட்டாக கன்சிடர் பண்ணுறோம். சரியா? இசட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வேல்யூ இன்டகிரேட் பண்ணும்போது dz பை dx ஈக்குவல் டு 3 ப்ளஸ் dy பை dx. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிவன் வேரியபிள் டேர்ம்ஸ் கிவன் வேல்யூ டிவை பை டிஎக்ஸுக்கு பதிலாக நம்ம எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? 3x ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4 நம்ம இசட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இசட் ஸ்கொயர்னு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஈக்குவேஷன் dz பை dx ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 3ன்னு கன்வெர்ட் ஆகிடுது. இதை எகெயின் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 1/√3 tan inverse of 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4 ஹோல் டிவைடட் பை √3ன்னு ஆன்சர் கிடச்சிருது. ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. சரியா? நெக்ஸ்ட் சம் எக்ஸைஸ் சம். If f is the
F is constant force generated by the motor of an automobile of mass m, its velocity v, m dv by dt equal to F minus kv, where k is the constant. So given equation எந்த வேரியபிள் இருக்குது ஈக்குவேஷனாக இருக்குது, k இல்லாமல் வேரியபிள் v வேரியபிள் அண்ட் t வேரியபிள் இருக்க ஈக்குவேஷனாக இருக்குது. v in terms of t given v equal to 0 when t equal to 0. t ஓட வேல்யூ 0வாக இருக்கும்போது v ஓட வேல்யூ 0. சரியா? given differential equation என்ன கொடுத்துருக்காங்க, m dv by dt equal to f minus kv. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை டைரெக்டாக நம்ம f minus kv ஆப்போசிட் சைடு வந்துடுது. f minus kv டேர்ம் ஆப்போசிட் சைடு வந்து m ஆப்போசிட் சைடு போகுது. dv v இருக்கட்டும். ஸோ ரிமைனிங் வேல்யூ எஃப் அண்ட் எம்மில் நம்ம கான்ஸ்டண்ட்டாக தான் இங்கே கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். இப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, f minus kv. f minus kv equal to t minus k dv equal to dt. Next minus 1 by k dt by t. இப்போ நம்ம இதில் என்ன வேல்யூ கன்சிடர் பண்ண போகிறோம், எஃப் மைனஸ் கேவியை டீயை கன்சிடர் பண்ண போகிறேன். அப்போ டிவியோட வேல்யூ நம்மளுக்கு என்னவா கிடைக்குது, டிடி பை மைனஸ் கே, டிடி பை மைனஸ் கே. இந்த ஈக்குவேஷனை எஃப் மைனஸ் கேவியில் இருக்க ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் டி டேர்ம் இருக்க ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணிடுறோம். சரியா? அப்போ கன்வெர்ட் பண்ணும்போது இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 1 by t அப்படின்றது லாக் டீன்னு கிடைக்கும். டீயோட வேல்யூ எஃப் மைனஸ் கேவி. நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் டீயை இன்டெகிரேட் பண்ணும், இன்டெக்ரல் டிடியோட வேல்யூ டி. ஓகேவா? இந்த கே ஆப்போசிட் சைடு வரும்போது கே பை கேஎம் கே மைனஸ் கே பை எம் டி ப்ளஸ் சின்னு கிடைக்குது. கொஷின்லேயே என்ன கொடுத்துருக்காங்க, டி வேல்யூ 0வாக இருக்கும்போது வி வேல்யூ 0. ஸோ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது சியோட ஆன்சர் கிடைக்குது. வி வேல்யூ 0 அண்ட் டி வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு சி ஈக்குவல் டு லாக் எஃப்னு கிடைக்குது. ஸோ இதை கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் லாக் ஆஃப் எஃப் மைனஸ் கேவி மைனஸ் கேடி பை எம் லாக் எஃப்னு கிடைக்குது. லாக் எஃப் செம் சைடு வச்சுட்டு ரிமைனிங் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்மேஷனில் ஈக்குவேஷன் கிடைக்குது, லாக் எஃப் மைனஸ் லாக் எஃப் மைனஸ் கேவி. இதே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது லாக் ஏ மைனஸ் லாக் பி ஃபார்மில் இருக்குன்னா லாக் ஏ பை பின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மெத்தடுக்கு நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, கேடி பை எம் இஸ் ஈக்குவல் டு லாக் எஃப் பை எஃப் மைனஸ் கேவி. டபுள் சைடு எக்ஸ்பொனென்ஷியல் எடுக்கும்போது நம்மளுக்கு இ பவர் கேடி பை எம் அண்ட் எஃப் பை எஃப் மைனஸ் கேவின்னு கிடைக்குது. இதோட ஃபைனல் ஆன்சர் எஃப் ஈக்குவல் டு இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஎஃப்வியில் நம்ம சொல்லும்போது எஃப் ஈக்குவல் டு இ பவர் கேடி பை எம் இன்ட்டு எஃப் மைனஸ் கேவின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கிவன் சொல்யூஷனில் கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஃபைண்ட் வி இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். வி வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். வி ஆர் அண்ட் எக்ஸ் ஆர் போத் இனிஷியலி 0. இனிஷியலாக இருக்கும்போது இந்த டூ வேல்யூஸும் 0 இருக்கும்போது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போது வி கிவன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஜென்ரல் ஃபார்மேஷனுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். வி டேர்ம்ஸை ஒரு சைடும் எக்ஸ் டேர்மும் ஆப்போசிட் சைடு எடுத்துக்க போகிறோம். இதுலேயும் வி டேர்ம் இருக்குது, இங்கேயும் வி டேர்ம் இருக்குது. ஸோ இந்த வேல்யூவும் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வரும். அப்போ நம்மளுக்கு 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை கே ஸ்கொயர்னு கன்வெர்ட் ஆகுது. ஜி சேம் சைடை வச்சுட்டு டிஎக்ஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது டினாமினேட்டர் கே ஸ்கொயர் இருக்கும், அந்த கே ஸ்கொயர் நியூமரேட்டர் போயிடும். சரியா? இந்த கே ஸ்கொயரை நம்ம நியூமரேட்டர் போதும்னு எடுத்துக்கலாம், இல்லை இங்கே மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ஜி பை கே ஸ்கொயர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கே ஸ்கொயர் வி ஸ்கொயர், கே ஸ்கொயர் மைனஸ் சப்ஸ்டியூஷன் மெத்தட், நார்மல் இன்டெகிரேஷனில் சப்ஸ்டியூஷன் மெத்தட் போட போகிறோம். கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயரை டீயாக கன்சிடர் பண்ணுறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 2v dv ஈக்குவல் டு டிடின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை நம்ம கிவன் இன்டெக்ரலில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது v du dv ஈக்குவல் டு மைனஸ் டிடி பை 2ன்னு கிடைக்குது.
எகெயின் இந்த வேல்யூ கிவன் வேல்யூஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஃபைனலான ஆன்சர் 1/t log tன்னு சொல்லலாம். log t அப்படின்ற வேல்யூ நம்ம டீயை என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கோம், கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க 1/2 -1/2 ஆப்போசிட் சைடு -2 மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அப்படி கன்வெர்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 2g/k ஸ்கொயர் -2g/k². இது கான்ஸ்டன்ட். இன்டெக்ரல் dxஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ், இங்கே லாக் டேர்ம் இருக்கிறதுனால நம்ம லாக் சி ஆட் பண்ணிக்கிறோம். சரியா, சி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் நம்ம லாக் சி தான் வேல்யூஸ் அப்ளை பண்ணிக்குவோம். இங்கே லாக் ஏ மைனஸ் லாக் பி ஃபார்மில் இருக்கிறதுனால லாக் ஏ பை பின்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இதை ஜென்ரல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது டபுள் சைடும் நம்ம எக்ஸ்பொனென்ஷியல் எடுக்கும்போது என்னவா கன்வெர்ட் ஆகுது, கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் பை சி இஸ் ஈக்குவல் டு இ பவர் -2gx/k² இருக்குது. இந்த சி ஆப்போசிட் சைடு வரும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருக்கு. இதில் இனிஷியல் வேல்யூ v அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு சியோட வேல்யூ k² கிடச்சிருது. அந்த சி வேல்யூவை கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் k² into 1 minus e power -2gx/k² ஈக்குவல் டு v². என்ன கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க, v வேல்யூவை இன் டர்ம்ஸ் ஆஃப் k அண்ட் எக்ஸில் ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஃபைனல் ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கிவன் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துட்டோம். அந்த ஈக்குவேஷனை வி வேரியபிள் டேர்மு எக்ஸ் வேரியபிள் டேர்மு செப்பரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணும்போது சப்ஸ்டியூஷன் மெத்தட் சால்வ் பண்ணுறோம். சப்ஸ்டியூஷன் மெத்தட் கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. அந்த ஆன்சரில் சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக வி அண்ட் எக்ஸோட வேல்யூ 0ன்னு கன்சிடர் பண்ணி சம் சால்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் தேர்ட் சம், ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் whose slope is value, that is dy/dx value y minus 1/x² plus x. இதில் 1 and 0 passing through the point சொல்லிட்டாங்க, 1, 0. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சரில் சி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். சரியா, இந்த சம் ரொம்பவே ஈஸி, நீங்களே சால்வ் பண்ணிக்கலாம். dy/dx y வேரியபிள் டேர்ம் எக்ஸ் வேரியபிள் டேர்ம் செப்பரேட் பண்ணியாச்சு. இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணணும். நீங்கள் அந்த மெத்தடை பென்சிலில் நீங்கள் இந்த சைடு போட்டிங்கனாலும் ஓகே. a/x ப்ளஸ் a/x+1 b/x+1 இட் இஸ் ஈக்குவல் டு 1. நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை 1/x into x+1 கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் 1 இஸ் ஈக்குவல் டு a into x+1 ப்ளஸ் b into xன்னு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஃபைனலாக இந்த ஃப்ராக்ஷன் என்னவா கன்வெர்ட் ஆகிடும், இந்த 1/x மைனஸ் 1/1 + x கன்வெர்ட் ஆகும். சரியா, எந்த மாதிரி இருக்குது ஈக்குவேஷன், 1/x + x into x+1ன்ற வேல்யூ பார்ஷியல் டெரிவேட்டிவ்க்கு அப்புறம் என்னவா கன்வெர்ட் ஆகிடுது, 1 பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் 1/x மைனஸ் 1/1 + xன்னு கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்டகிரேட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரோம். அப்போது எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சியில் ஆன்சர் கிடைக்குது. கான்ஸ்டன்ட் எப்போவுமே நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அப்படி ஆட் பண்ணும்போது சியை ரிமூவ் பண்ணுங்கிறதுக்காக பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 1, 0 கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு சியோட வேல்யூ -1ன்னு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிருது. சரியா, y ஈக்குவல் டு 1 - x/1 + x. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சால்வ் த ஃபாலோயிங் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் dy/dx equal to square root of, இது ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - y² டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x²ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேரியபிள் டேர்ம் ஒய் வேரியபிள் டேர்ம் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு sin inverse y ஈக்குவல் டு sin inverse ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே y + y dx 1 + x² tan inverse x dyன்னு இருக்குது. இந்த ஃபுல் வேல்யூவை நம்ம ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் y ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வந்துடுறோம். இந்த ஃபுல் டேர்ம்ஸையுமே நம்ம ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வந்துடுறோம்.
அப்படி எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. tan இன்வர்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் இன்ட்டு 1 + x² டினாமினேட்டர். அதே மாதிரி இங்கே dy/dx. இதில் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டீன்னு கன்சிடர் பண்ணுறோம். இன்டகிரேஷனில் சப்ஸ்டியூஷன் மெத்தட். tan இன்வர்ஸ் எக்ஸை டீன்னு கன்சிடர் பண்ணும்போது dt டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dt = dx/1 + x² கிடைக்குது. dx/1 + x², நம்ம dtன்னு கன்சிடர் பண்ண போகிறோம். tan இன்வர்ஸை டீன்னு கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது log t log y + log cன்னு கிடைக்குது. டீயோட வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் y மைனஸ் ஆப்போசிட் சைட் போகும்போது ப்ளஸ் log y ஆகுது. இது நம்ம நார்மல் டெரிவேட் பண்ணும்போது y tan இன்வர்ஸ் x = cன்னு கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு sin dy/dx = a. இது நம்ம நார்மலாக என்ன எடுத்துக்கலாம், சைன் ஆப்போசிட் சைட் போகும்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு கிடைக்கும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏவை நம்ம கான்ஸ்டண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணிக்குவோம். dy/dx, dx ஆப்போசிட் சைட் போகுது. டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு y = sin இன்வர்ஸ் ஆஃப் a இன்ட்டு எக்ஸ். எப்போவும் இன்டகிரேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு இதில் சியோட கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 0,1. 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் வேல்யூ 0, ஒய் வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது சியோட வேல்யூ 1ன்னு கிடச்சிருது. அந்த வேல்யூ கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபார்முலா என்ன கிடச்சிருக்கு, y = sin இன்வர்ஸ் ஆஃப் a இன்ட்டு எக்ஸ் + 1. sin இன்வர்ஸ் ஆஃப் a அப்படின்றது 1 ஆப்போசிட் சைட் போகும்போது y - 1 ஆகும். எக்ஸ் டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ sin இன்வர்ஸ் ஆஃப் a = y - 1/xன்னு கிடைக்குது. நார்மலாக ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன கிடச்சிருது, sin ஆஃப் y - 1 இன்ட்டு எக்ஸ் = aன்னு கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு dy/dx கொடுத்துருக்காங்க. இந்த வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணுறோம். எக்ஸ் வேரியபிள் டம், ஒய் வேரியபிள் டம். அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்துடும். இந்த சம் ரொம்பவே ஈஸி. நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் வேரியபிள் டம், ஒய் வேரியபிள் டம் செப்பரேட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், இங்கே இருக்க டேர்ம்ஸை ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு y வேரியபிள் டேர்ம்ஸ் ஒரு சைடு எடுத்துகிட்டு வரோம். எக்ஸ் வேரியபிள் டேர்ம் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வரோம். cos x/sin x நம்ம cos x/sin x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வேல்யூ. sin xோட டிஃப்ரென்ஷியேஷன் cos x. ஸோ நம்ம டைரெக்டாக log ஃபார்முலா யூஸ் பண்ணினாலும் டைரெக்டாக போட்டுடலாம். டைரெக்டாக போட்டிங்கனாலும் ஓகே. இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிங்கனாலும் ஓகே. டினாமினேட்டரோட டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருக்குது அப்படின்னா நம்ம டைரெக்டாக லாக் ஆஃப் டினாமினேட்டர் வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி e⁻y + 1ஓட டிஃப்ரென்ஷியேஷன் e⁻y dy. ஸோ அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன சொல்லலாம், லாக் ஆஃப் e⁻y + 1ன்னு எடுத்துக்கலாம். இல்லை நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி போட்டிங்கனாலும் சேம் ஆன்சரே தான் வரும். ஸோ இந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. லாக் டேர்ம் காமனாக இருக்கும்போது லாக் கேன்சல் ஆகி e⁻y + 1 sin இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு 6th சம். இதுலேயே ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் வேரியபிள் டம், ஒய் வேரியபிள் டம் செப்பரேட் பண்ணணும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு xy வேரியபிள் டம் இதில் ஃபுல்லாகவே இருக்குது. d/dx இன்ட்டு xy cot of x/y integral n dx. இதில் நம்ம இங்கே x/y வேரியபிளே இருக்கிறதுனால இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம t சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அங்கே எக்ஸாம்பிள் சம்மில் இசட்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். நம்ம கன்வீனியன்ட்டுக்கு எந்த வேரியபிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணி இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். தட் இஸ் y எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dx மைனஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dy, டினாமினேட்டர் y². ஸோ இந்த வேல்யூவை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ d/dx x/y = dtன்னு கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு cot t dt = n இன்ட்டு integral dx. டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு லாக் வேல்யூ லாகை எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு சம் என்ன செஞ்சுருக்கோம், கிவன் இந்த வேல்யூ இருக்குது. 6th சம் x/yயை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இன்டெக்ரல் வேல்யூவில் x/y பதிலாக t சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் dt வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம சம் சால்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 7th சம்.
dy by dx equal to x square root of d 25 minus x square இருக்குது ஆப்போசிட் சைட் போகிறோம். அதுக்கப்புறம் எக்ஸ் வேரியபிள் டம் வந்துருச்சு. டிஎக்ஸ் ஆப்போசிட் சைட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு யூவி ரெண்டு மல்டிப்ளிகேஷன் வேல்யூவாக இருக்கிறதுனால நம்ம ஒரு டம் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் கன்சிடர் பண்ணிவிட்டு எக்ஸ் டிஎக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். பெர்னௌலிஸ் லால யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தட். x dx equal to minus t dt, integral dv equal to dy equal to minus integral t square dt. இந்த given equationல t terms இது எல்லாமே t term கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, மைனஸ் இன்டெக்ரல் டி ஸ்கொயர் டிடின்னு கிடைக்குது. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு t வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக 3y ஈக்குவல் டு மைனஸ் 25. 3ஆல் ஃபுல் ஈக்குவேஷன் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 3 கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு 3y ஈக்குவல் டு மைனஸ் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் 3cன்னு ஆன்சர் கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் காஸ் ஒய் டிஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் 1 டிஎக்ஸ். இதுலேயும் நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட்ஸில் சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸ் வேரியபிள் டம் ஒய் வேரியபிள் டம் செப்பரேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் பை இந்த டம் இது எடுத்துக்கும்போது லாக் எக்ஸ்ன்னு கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இ பை ஓவர் எக்ஸ் பை எக்ஸ்ன்னு கன்வெர்ட் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட்டு இ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ் நம்ம இது நார்மலாக டிஃப்ரென்ஷியல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். லாக் எக்ஸ் டி இ பவர் எக்ஸ் பர்னௌலிஸ் ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். இ பவர் எக்ஸ் டி லாக் எக்ஸ் இந்த வேல்யூஸை நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ் டிஎக்ஸ், இ பவர் எக்ஸ் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு கன்வெர்ட் ஆகுது. இதில் காஸ் பை டிஒய் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் இ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இதை இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு டி பை டிஎக்ஸ் வேல்யூ இது ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக இந்த ஆன்சர் மட்டும் இருக்கும். காஸ் ஒய்யை இன்டெகிரேட் பண்ணும்போது சைன் ஒய் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கிறோம். சி இது ஆல்டர் மெத்தட் பாருங்கள். எக்ஸ் காஸ் ஒய் இது நார்மலாக எக்ஸ் வேரியபிள் டேர்ம்ஸில் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மெத்தட் தான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது சப்ஸ்டியூஷன் இ பவர் டி பை அதெல்லாம் கிடச்சிருந்துச்சு. இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இ பவர் எக்ஸ் இந்த டேர்மோட 1/x மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இ பவர் லாக் எக்ஸ் டிஎக்ஸ் கிடைக்குது. இது இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். நெக்ஸ்ட்டு இது இந்த டபுள் சைடும் லாக் எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. இன்டெக்ரல் வேல்யூ ஃபஸ்ட் இன்டெக்ரல் எடுத்துகிட்டு இதை சால்வ் பண்ணுறோம். பெர்னௌலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது 1/x டிஎக்ஸ் ஈக்குவல் டு டியூன்னு கிடைக்குது. ஃபஸ்ட் இன்டெக்ரலோட வேல்யூ இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ் டிஎக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, இ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் பை எக்ஸ். நீங்கள் 11th புக்கு பெர்னௌலிஸ் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி சம் சால்வ் பண்ணியிருக்கிறது ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிவன் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது சைன் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் சின்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு tan y dx tan y dy பை dx இதில் நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்குவோம். இப்போது நார்மலாக காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பிக்கு நம்ம 2 காஸ் ஏ ப்ளஸ் பி இது ஃபுல்லாக காஸ் ஏ காஸ் பி ஃபார்முலா 2 காஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 காஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி பை 2 அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபார்முலா இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது. 2 காஸ் எக்ஸ் ஒய்ன்னு கன்வெர்ட் ஆகுது. ஸோ ரிமைனிங் காஸ் ஒய் ஆப்போசிட் சைட் போகும்போது சிம்ப்ளிஃபை பண்ணும்போது சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கன் ஒய் டேன் ஒய் இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு சீக்கன் ஒய் கிடைக்கும். காஸ் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போது சைன் எக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும், காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி பை 2 ஃபார்முலா அப்ளை பண்ணி சம் சால்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு
10th sum. Given equation tan square x plus y இருக்குது. இதில் substitution method solve பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? dy by dx equal to dz by இது நார்மல் சம் மாதிரியே தான். இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் டைரெக்டாகவே கிடச்சிரும். சரியா? காஸ் ஸ்கொயர் இசட்டை நம்ம 1 ப்ளஸ் காஸ் 2 1/2 இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் 2 இசட்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்டெகிரேட் செப்பரேட்டாக பண்ணுறோம். செப்பரேட்டாக பண்ணது ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேவா? ரொம்பவே பெர்னௌலிஸ் ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது நீங்கள் 11th புக் வச்சு ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.